நம்ம திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலை மேலே ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் அந்த கொப்பரை நீங்கள் பார்க்கணுமா? இதற்கு முன்னர் பயன்படுத்திய கொப்பரைகளை எல்லாம் பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துக்கு தாங்க வரணும். வாங்க நாம் இன்றைக்கி அதை போய் பார்க்கலாம். இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடியே வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கோயில் யானையான ருக்கு இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தாங்க இருந்தது. இப்போது மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கறதுக்காக திறந்தே வச்சுருக்காங்க. எப்போவுமே நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்து பாருங்கள். அங்கே தான் இந்த மலை மேலே ஏற்றக்கூடிய அந்த தீப கொப்பரை இதுங்க. இதற்கு முன்னர் பயன்படுத்திய அந்த கொப்பரைகள்லாம் பார்க்கணும்னா இந்த ஆயிரங்கால் மண்டபத்தோட எண்டுக்கு வரணுங்க. அங்கே வந்தீங்கன்னா இதற்கு முன்னர் பயன்படுத்திய எல்லா கொப்பரையும் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சிற்ப வேலைப்பாடுகள் இல்லாத தூணே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னர் எந்த காலத்திலும் பயன்படுத்திய இந்த தீப கொப்பரையும் நீங்கள் பார்க்கலாங்க. அடுத்த முறை திருவண்ணாமலை வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.